உங்களோட பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகை வாங்குறதுக்கு எது வந்து பெஸ்ட்டான கடையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில கடையில் பழைய நகையை கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழித்து புதிய நகை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்கீம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம பயந்துட்டுருப்போம், கொடுப்பாங்களா மாட்டாங்களா, எப்படி கொடுப்பாங்க, கொடுக்குறப்ப திருப்பி கொடுக்குறப்ப காசு கேட்பாங்களா, இல்லை திருப்பி கொடுக்குறப்ப அந்த நகைக்கு ஜிஎஸ்டி போடணுமா, இதெல்லாம் வந்து சந்தேகங்கள் இருக்கும். நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு உடனடியாக புதிய நகை வாங்குறதுக்கு எது சிறந்த கடைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான சேதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை கிடைக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவு டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகாமல் இருக்கும். எல்லா நகையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான சேதாரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, எந்த நகை வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ, அப்போ தேவை இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நகையை வாங்கிக்கலாம். என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க இன்னும் இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இந்த ஆஃபர் இருக்குது, போய் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் தான் நகை வாங்குவேன்ட்டு இருப்பாங்க. அங்கே வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அங்கே தான் போய் நகையை வாங்குவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 5% ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ஏதாவது செயினோ இல்லை ஏதாவது விட்டு போயிருந்துச்சு, இல்லை அது மாதிரி ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்றவங்க இப்போ இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஜிஆர்டியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எண்டு டேட்டே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அந்த ஸ்டாக் வந்து காலி ஆகிற வரைக்குமே வச்சுருப்பாங்க. ஸோ வேணுன்றவங்க போய் வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ பழைய நகையை வந்து இங்கே கொடுத்திங்கன்னா கிராமுக்கு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய வேணும்னா லலிதா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.